ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் குல் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்காக்கு நம்ம தேவையான ஐட்டம்ஸை வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா 2 போட்டுக்கலாம். ஸோ ட்ரையாக தான் நம்ம வறுக்க போகிறோம். வறுத்து இதை தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, இதை நல்லா வதக்கிடலாம். இதை வறுத்து எடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட நம்ம முழுமல்லி ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு. ஸோ இதை நம்ம நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ இதை வறுத்தா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். வறுக்காமல் நீங்கள் ராவாக அரைச்சிங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் வறுத்தரைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் சேர்த்து வறுத்தாச்சு. இதை நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவாவில் ஒரு 2 ஸ்பூன் கீ விட்டுருக்கேன். அண்ட் 4 ஸ்பூனு ஆயில் சேர்க்குறோம். ஸோ நல்லா காயட்டும். ஸோ கீ வரனால டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால கீ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் ஒரு 8 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சின்ன வெங்காயம். ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம தக்காளி போடலை. அண்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, இதை அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நம்ம ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பவுடரை. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பவுடர் தான் இந்த டிஷ்ஷிலே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த ஆயிலை நல்லா வதக்கி விட்டுலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மட்டனை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு 1/2 kg அதை போட்டுடலாம். இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அந்த மசாலாலாம் அப்போ தான் உள்ளே போய் சேரும். ஸோ அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வரமிளகாயில் போட்டிருக்கோம் அண்ட் மிளகு போட்டிருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கூட குறைச்சி வேணும்னா குறைச்சி, கூட வேணா கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் போய் நல்லா சேரும். ஸோ 1 கிளாஸ் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் மட்டனை. ஸோ 1 கிளாஸ் ஆட் பண்ணால் அந்த மசாலா போய் சேர்றதுக்காக தான் ஆட் பண்ணுறோம் வாட்டரை. ஸோ ஆட் பண்ணி ஸோ அதை நல்லா வத்த விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ கலரே உங்களுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குது. பாருங்க மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரைஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.